இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகத்தோட அழகு அப்படிங்கும்போது அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். ஸோ உள்ளே வந்து ரத்தம் தூய்மையாக இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் வந்து பிளட் இம்ப்யூர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்கட்டு, மோஷனே சரியாக போக மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டு யூரினும் போக மாட்டாங்க, வர யூரின் அடக்கி வைப்பாங்க, வேர்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க இல்லை ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவகேடோஸ் எடுத்துக்கலாம். அவகேடோ மில்க் ஷேக்கு, அவகேடோவில் கொஞ்சம் தேங்காய் பாலோ அல்லது பசும்பாலோ போட்டு கொஞ்சம் தேன் ஊற்றி பிளெண்ட் பண்ணி குடிக்கும்போது அது நல்ல க்ளோ கொடுக்கும். இளநீர் ஜூஸு, அந்த இளநீ அந்த உள்ள இருக்கிற அந்த மெலிசான அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு நட்ஸ் கூட வேணால் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு குடிக்கலாம். வேப்பம்பித்து, நெல்லி வற்றல், காஞ்சி போன நெல்லிக்காய் வத்தல் இருக்காது, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், மிளகு, கடுக்கா இதெல்லாம் போட்டு அரைச்சி, அதுதான் நம்ம பஞ்சகற்ப விதின்னு சொல்கிறோம். அது பாலில் கொதிக்க வச்சு ஸ்கேல்பில் போட்டு அப்ளை பண்ணி குளிக்கும்போது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் போனாலே ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ப்ளஸ் இன்ஃபேக்ட் அது வந்து பித்தத்தெல்லாம் இழுத்துரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா லிவரோட ஹெல்த்தை பார்க்குறது இல்லை. அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, ஆயில் செக்ரேஷன், சீபம் செக்ரேஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்ஸின்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது, மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மலச்சிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை செஞ்சாலே மோஸ்ட்லி இந்த பிம்பிள்ஸ் வந்து ஆயில் செக்ரேஷனால் இருக்காது. ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். ப்ளஸ் காலை நெல்லி, கடும்புகள் சுக்கு, மாலை கடுக்காய் இதுவுமே வந்து ஒரு காயக்கல்பம் தான். நெல்லிக்காய் ஜூஸ் காலைல, மத்தியானம் சுக்கு அல்லது இஞ்சி சம்மந்தமான விஷயங்கள், நைட்டு கடுக்கா பொடியை சுடு தண்ணியில் கலந்து குடிக்கிறது, இதுவும் வந்து ஏஜிங்கை ரிவர்ஸ் பண்ணும். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட டாக்டர் யோகவித்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி இப்போது நம்ம பெண்கள் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் மேம். ஸோ அதில் மெயினாக நம்ம ஸ்கின்ல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்த ரீல்ஸ் எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய நமக்கு தேடி போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எது கரெக்ட் இல்லைங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். ஹெல்த்தியாக வீட்லேயே நமக்கு இப்படிலாம் நம்மளை மெயின்டைன் பண்ணலான்னு சொன்னால் எப்படி பண்ணலாம்? ஓகே. இப்போ ஸ்கின் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி வந்து வெறும் சீரம் போடுறதுனாலையோ அல்லது வெளியே நம்ம ஏதோ ஒரு ஃபேர் க்ரீம் போடுறதுனாலையோ நமக்கு வந்து அது ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ முக்கால்வாசி நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இன்டர்னலாக நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம், நல்ல குவாலிட்டியான ஸ்லீப் இருக்கா, இது 3 தான் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். அதர்வைஸ் குட் ஃபேட் எடுத்து உங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கா. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி குட் ஃபேட் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ குட் ஃபேட் ஓரளவுக்காவது எடுக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு தேவையான ஹார்மோன்ஸ் சுரக்குது, அதை தொடர்ந்து ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா ஹார்மோன்ஸே வந்து ப்ராப்பராக சுரக்காமல் நம்ம டவுனாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் இதனால தான் வந்து மெயின் ஃபேக்டர். ஸோ கம்மிங் டு இன்டேக். ஸோ இன்டேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, இப்போது லெமனு, நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் அவங்க ரெகுலர் பேசிஸில் எடுத்தாங்கனாவே அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரெஜுனேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ நான் வெஜிடேரியன் தான் எக்கு, அதுக்கப்புறம் சிக்கனு, மட்டனு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியன் சோர்ஸாக இருந்தால் B12 டெஃபிஷியன்சிலாம் பார்த்துக்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வெஜிடேரியனில் ரொம்ப கம்மி. அதே போல் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பாக டெய்லியுமே கீரை வகைகள் எடுக்கலாம். ப்ரோட்டீனுக்கு வந்து அவங்க மில்க் பன்னீர், ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் ரெட் பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து மெயினாக வந்து மில்லட் வெரைட்டிஸ் எடுத்துக்கும் போது நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. சாமை, தினை, குதிரைவாளி, ராகி இந்த மாதிரி. ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து குட் ஃபேட்டுக்கு தயிர், அதுக்கப்புறம் அவகேடோஸு, நட்ஸு, சீட்ஸு, ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸுமே எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி ஏஜிங் வந்து கொஞ்சம் தள்ளி போடணும் அல்லது ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாவே ஜிங்க் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ எக் யோக்கில் ஜிங்க் இருக்குது, அப்போ டெய்லி ஒரு ஹோல் எக்கு சாப்பிட்றது, இல்லை வெண்பூசணி சீட்ஸில் அதிகப்படியான ஜிங்க் இருக்குது அது சாப்பிட்றது. சித்த மருத்துவத்தில் ஜிங்க் வந்து நாகப்பற்பம் அப்படின்னு சொல்லி தனியாகவே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனுபானங்களோட கலந்து கொடுக்கும்போது ஏஜிங்கே வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ நிறைய திரை மூப்புலேருந்து வெளியே வருது அந்த மாதிரிலாம். அதர்வைஸ் ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகத்தோட அழகு அப்படிங்கும்போது அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். ஸோ உள்ளே வந்து ரத்தம் தூய்மையாக இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் வந்து பிளட் இம்ப்யூர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலக்கட்டு, மோஷனே சரியாக போக மாட்டாங்க, தண்ணி நிறைய குடிச்சிட்டு யூரினும் போக மாட்டாங்க, வர யூரின் அடக்கி வைப்பாங்க, வேர்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க இல்லை ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா டாக்ஸின்ஸ் வந்து உங்களுக்கு சிறுநீர், மலம், வேர்வை வழியாக தான் வருது. ஸோ இது 3மே வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகும். ஸோ அதை தாண்டி ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்தா தான் ஸ்கின்னு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஸ்கேல்பில் ஒரு சில டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அதனோட இன்ஃபெக்ஷன் மூலமாக பிம்பிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஹெல்த்னா இந்த சீரம் போடுங்க, நீங்கள் வந்து பளிச்சுன்னு ஆயிடலாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மித்.
எஸ். இப்போ இதுலயே ஏஜ் பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்ப நம்ம அதிலயே பேசலாம்னு நெனைக்கிறேன். 20ஸ் அப்ப நம்ம ஃபேஸ் இப்படி பார்த்துக்கலாம். அதே 30ஸ் வந்துட்டா அதுலருந்து நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆயி இதெல்லாம் பண்ணணும். 40ஸ்ன்னு வந்துட்டா இதெல்லாம் பண்ணணும். அப்படி நம்ம டிவைட் பண்ணிக்க முடியுமா மேம்? கண்டிப்பா. இப்ப 20ஸ் வரைக்கும் நம்ம எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கிரீமு, சீரம்லாம் போடாம இருக்கிறது நல்லது. அதுக்கு பதிலா வந்துட்டு இயற்கையான விஷயங்கள். இப்போ வந்து வாரம் ஒருக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிச்சோம்னாவே உடம்பு ஹீட் குறையும். ஸோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். அதாவது ஸ்கின்னோட க்ளோவுக்கு வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரும் வேணும். ப்ளஸ் ஈஸ்ட்ரோஜனும் வேணும். ஈஸ்ட்ரோஜன் எள்ளுல இருக்கு. அதனால தான் நான் நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லி சித்த மருத்துவத்தில இருக்கு. ஏன்னா கோகோனட் ஆயில் சொல்ல, ஆலிவ் ஆயில் சொல்ல, ஆல்மண்ட் ஆயில் சொல்ல. ஸோ, இது வந்து ஜென்ரலி அது எஸ்பெஷலி வந்து 40ஸ்க்கு மேல ம். இந்த நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்குமே எடுத்துக்கணும் உமன்ஸ். ஏன்னா முட்டை தீந்து போய் ஈஸ்ட்ரோஜனே இருக்காது. ம். அப்போ நல்லெண்ணெய், கருப்பு எள்ளு உருண்டை, அதிமதுரம் இதெல்லாம் சாப்பிடும்போது நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கும். அதேபோல 30ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். அப்போ டெஸ்டோஸ்டெரான் மேல் ஹார்மோன் பூஸ்ட் ஆகும். இப்போ சமீபத்தில கூட பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிக்மென்டேஷன் இருந்தது. ம். அவங்க கன்சீவ் ஆயிட்டு டெலிவரிக்கு அப்புறம் வந்தாங்க. அவங்களுக்கு என்னம்மா உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு கேட்டா ஆமான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆண் குழந்தையை சுமக்கிற தாய்க்கு டெஸ்டிஸ்லேருந்து குழந்தையிலேருந்து வர டெஸ்டோஸ்டெரான் அவங்களுக்கு ரத்தத்தில கலந்து அவங்களுக்கு பிக்மென்டேஷன் வருது. பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு டெஸ்டோஸ்டெரான் அதிகமானாலும் பிக்மென்டேஷன் வருது. ம். கழுத்து சுத்தி கருப்பு வருது, தொடையில கருப்பு வருது, முகத்துல வந்து பிக்மெண்ட் வருது. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, மெனோபாஸ் பெண்களுக்கு எஸ்பெஷலி இந்த இந்த மெலாஸ்மா வரும். ஏரியால. பட்டர்ஃப்ளை மாரி. ஸோ ஆமா. மங்குன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் மேல் ஹார்மோன் பூஸ்ட் ஆகி அதோட ஆதிக்கத்தில வரதுனால அதிமதுரம் வந்து பால்ல கலந்து போடுறது, உள்ளுக்கு அதிமதுரம் தேன்ல கலந்து சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி அவங்களோட ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தி மேல் ஹார்மோன குறைக்கலாம். மேல் ஹார்மோன குறைக்கிறதுக்கு புதினா ஜூஸ் குடிக்கலாம். லெமன் மின்ட் கூலர்லாம் நம்ம கடையில ம். குடிச்சிருப்போம். ஸோ அது வந்து புதினா வந்து டெஸ்டோஸ்டெரான குறைக்குது. கொத்தமல்லி வந்து டெஸ்டோஸ்டெரான் அதிகப்படுத்துது. ஸோ உமன்ஸ் வந்து மேல் ஹார்மோன குறைக்க மின்ட்டு, மென்ஸ் வந்து மேல் ஹார்மோன் அதிகப்படுத்த கொத்தமல்லி. ஸோ இந்த மாரி எடுத்துக்கலாம். அதேபோல கம்மிங் டூ 40ஸ் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாரி ஸ்ட்ரெஸ்ஸு ம். அவங்களுக்கு வந்து முட்டைலாம் தீந்து போகக்கூடிய கண்டிஷன், டிப்ரஷன் இருக்கும். அதேபோல ஹாட் ஃப்ளஷ் கீழேருந்து ஒரு வகையான வெப்பம் வந்து மேல நோக்கி வர்றது. யாருமே நம்மள பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோம். யாருமே நம்மள கேர் பண்ணல. அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். அந்த டைம்ல அவங்களுக்கு வெள்ளைப்படுறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்போது, டிஸ்சார்ஜஸ் ஹையா இருக்கும்போது, கண்ண வந்து அ அ க கண் குழி விழறது, அல்லது டார்க் சர்க்கிள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்லயுமே ஈஸ்ட்ரோஜன் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் மென்ஸ். அப்பதான் வந்து அந்த ஆரோக்கியத்த நம்ம நிலைச்சு ஏஜிங் இல்லாம பார்த்துக்க முடியும். பார்த்துக்க முடியும். இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னீங்கல்ல மேம். லெமன் ஜூஸ் டெய்லி நம்ம குடிக்கலாமா அது? நல்லதா? தாராளமா லெமன் ஜூஸ் குடிக்கலாம். நெறைய பேர் லெமன் ஜூஸ் குடிச்சா அல்சர் வரும். லெமன் ஜூஸ் குடிச்சா சைனஸ் வருங்கிறாங்க. ஆ. அதெல்லாம் சும்மா. இன்ஃபாக்ட் நம்ம கொரோனா காலத்திலேயே விட்டமின் சிக்கு லெமனு, கொய்யாக்கா, அப்புறம் ஆரஞ்சு இந்த மாரி விட்டமின் சி தான் நம்ம சாப்பிட்டோம். இன்ஃபாக்ட் ம். அது நுரையீரலே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே. அதுதான் டாக்டர் சாப்பிட சொன்னாங்க. விட்டமின் சிங்கிறது லெமன்ல ஹையா இருக்கு. ம். இன்னும் சக்தி கோயிலுக்குலாம் போனீங்கன்னா லெமன் ஜூஸ் போட்டு குடிங்கன்னு லெமன் குடுப்பாங்க. எதுக்குன்னா, அது வந்து வெள்ளப்படுறத குறைக்கிற அளவுக்கு உடல் குளிர்ச்சி ஆகுது. ம். இன்னொன்னு வந்து சங்கு பருப்பத்த லெமன் ஜூஸ்ல கலந்தாலும் அல்சருக்கே குடுப்போம். ம். ஸோ அல்சர் வந்து ஹீல் ஆவறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ எடுத்தோனே ஹை கான்சன்ட்ரேட்டா இல்லாம, சாப்பிட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். வயிறு எரிச்சல் இருக்கிறவங்க. ஸோ மினிமலா கொஞ்சமா எடுத்து தண்ணி நெறைய போட்டு டைல்யூட் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கும்போது தான், அதாவது வெளியில தான் அசிடிக்கா இருக்கு. உள்ள போச்சுன்னா லெமன் வந்து அல்கலைனா மாறி உள்ள இருக்கிற புண்ணே வந்து ஆறுது அப்படிங்கிறனால, லெமன் வந்து ரொம்ப நல்லது. நல்லது. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னாடி லைக் வெறும் வயிறுல குடிக்கக்கூடாது. அப்படியும் அதாவது உண்டா? அல்சர் இருக்கிறவங்க வெறும் வயித்துல குடிக்காம ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம். லைக் நார்மலா எடுக்கிறவங்க நார்மலா எடுத்துக்கலாம். இருக்கிறவங்க ஹாட் வாட்டர், லெமன், ஹனி காலைல பெஸ்ட் ட்ரிங்க்கா கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரி அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு வேற ட்ரிங்க்ஸ்ன்னு சொன்னா, நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் மேம்? ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவகேடோஸ் எடுத்துக்கலாம். ம். அவகேடோ மில்க் ஷேக்கு. அவகேடோல கொஞ்சம் தேங்காய் பாலோ அல்லது பசும்பாலோ போட்டு கொஞ்சம் தேன் ஊத்தி பிளெண்ட் பண்ணி குடிக்கும்போது, ம். அது நல்ல க்ளோ குடுக்கும். ம். இளநீர் ஜூஸு அந்த ம். இளநீ அந்த உள்ள இருக்கிற அந்த மெலிசான அந்த தேங்காய், இதெல்லாம் போட்டு கொஞ்சூண்டு நட்ஸ் கூட வேணா போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு குடிக்கலாம். பட் யார் யாரெல்லாம் நட்ஸ் எடுத்துக்கூடாது, சீட்ஸ் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ம். ஃபைப்ராய்டு இருக்கிறவங்க. ஏன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல ஹை ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால இதெல்லாம் பெருசாகும். ம். ஸோ அதர்வைஸ் வந்து நட்ஸும் ஆட் பண்ணி இந்த இளநீய வந்து பிளெண்ட் பண்ணி குடிக்கலாம். மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான கீரை வகைகள் ம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது. காப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ம். ஸோ காப்பர்ன்னு பார்க்கும்போது நம்ம தண்ணி வந்து செம்பு பாத்துல ஊத்தி வச்சு குடிக்கிறது. அப்புறம் வந்துட்டு புளிச்சக்கீரை, சிவப்பு தண்டுக்கீரை, ரெட் கலர்ல இருக்கக்கூடியது எல்லாத்துலயுமே காப்பர் இருக்கு. ம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாம்காண்ணி ஸ்கின்னே வந்து க்ளோ ஆகணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி சாப்பிடணும் ரெகுலரா. ம். 48 டேஸ். அதுல வந்து வெறும் பச்சை மிளகாயும், வர மிளகாயும் போட்டு சாப்பிடக்கூடாது. வெறும் நெய்யி, ஜீரகம், கொஞ்சோண்டு உப்பு, மிளகு ம். போட்டு அதில வந்து வதக்கி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். ஸோ சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவா புளி உப்ப குறைக்கணும், இல்ல புளி நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செம்பாகட்டும், தங்கப்பருப்புமே சாப்பிட்டாலும், அது வந்து நமக்கு புளி சாப்பிடும்போது வாஷ் அவுட் ஆயிடும். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு இப்ப தங்கத்தையே வாஷ் பண்ணாலும் சரி, இல்ல செம்பு பாத்திரத்த வாஷ் பண்ண பஞ்சலோகத்த வாஷ் பண்ணும்போது புளி வச்சு, உப்பு வச்சு தான் தேய்ப்போம். அப்போ அது வாஷ் ஆகுது. இப்ப ம். எவ்ரி டைம் நம்ம புளி அதிகமா சாப்பிடும்போது எல்லா சத்தும் வாஷ் ஆயிடுச்சுன்னா, அந்த க்ளோ போயிடும். போயிடும். அதனால புளி குறைக்கணும். தக்காளி, எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கலாம்.
கொஞ்சமாக எடுத்துக்கலாம் புளி. இன்ஃபேக்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ்க்கு, டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஏர்லி மார்னிங் ட்ரிங்க்ன்னு நம்ம லெமன் அப்படி குடிச்சிக்கலாம்னு சொல்லி ஏர்லி மார்னிங் ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் ஃபார் ஸ்கின்னா அது என்னவா இருக்கும்? என்னென்ன சேர்த்து வெண்பூசணி பண்ணலாம்? ஜூஸ் குடிக்கலாம். ஸோ டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும், இன்டெஸ்டைன்ஸை கிளென்ஸ் பண்ணும், பாடி கூலிங்கை பண்ணி வெள்ளைப்படுறதுலேருந்து ப்ரிவென்ட் ஆகும். அப்போ கண் வந்து நல்லா க்ளோ ஆகும். அந்த கண் குழி விழுறது, வெள்ளைப்படுறது இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண் வந்து கொஞ்சம் அண்டரை சர்க்கிள் ப்ளஸ் கண் உள்ளே போன மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் வெண்பூசணி ஜூஸ் நல்லது. மலம் வந்து ஈஸியாக கழியும். ஸோ வெண்பூசணினா என்ன மேம்? ஒயிட் பம்கின் நம்மலாம் திருஷ்டி பூசணின்னு சொல்லி போட்டு ஆ. உடைக்கிறோம்ல, சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒயிட் பம்கின். இது எவ்ரி டைம் நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்க முடியல. வெண்பூசணி லேகியமாகவும் கிடைக்குது சித்த மருந்து கடைகளில். அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் பம்கின்னா அது மட்டும் லைக் அரைச்சு குடிச்சா போதுமா? இல்ல வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா? சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தோல்லாம் நீக்கிட்டு அதை மட்டுமே பிளெண்ட் பண்ணி வடிச்சு குடிக்கலாம். ம். இல்லை அது ஒரு மாதிரி இருக்குது டேஸ்ட் அப்படின்னா லைட்டாக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் தட்டைப்பயிறு அந்த மாதிரி எதாவது போட்டால் அதுவே ஒரு நல்ல கூட்டு மாதிரி இருக்கும். அதையும் அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இப்போ இன்டேக் பத்தி பேசிட்டோன்னா ஆல்வேஸ் பெண்களுக்கு கொஞ்சம் மூஞ்சில என்ன அப்ளை பண்ணலாங்கிறது தான் கண்டிப்பாக இன்னும் இருக்கும். லைக் வீட்லயே பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் மேம் வித் மினிமல் ஐட்டம்ஸ்னா? ஃபேஸ் பேக் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், தேன் இது 3மே போட்டு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபேஸில் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபேஸில் இன்ஃபெக்ஷன், பிம்பிள்ஸு ப்ளஸ் வந்து எக்ஸஸ் ஆயில் செக்ரீஷன் எதுவுமே இல்லாமல் நல்லா மேட்டி ஃபினிஷில் நல்லா க்ளோ கிடைக்கும். ஸோ இன்ஃபேக்ட் டேன் எல்லாம் கூட டெய்லியும் 3 டேஸ் ஒன்ஸ் கூட பண்ணலாம். அதுவே போதுமானது தான். அப்படியும் இல்லைன்னா காஃபி பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் போட்டு கூட கொஞ்ச நேரம் வச்சுன்னா டேன் எஸ்பெஷலி வெளியே எங்கேயோ போயிட்டு வரீங்கன்னா அது நல்லா ரிமூவ் ஆகும். ஸோ இது இல்லாமல் வந்து நலங்கு மாவு, இப்போது கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, வெட்டி வேறு, ரோஸ் பெட்டல்ஸ், ஆவாரம் பூ இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதையுமே வந்து பசும் பாலில் போட்டு, அதாவது ஆயிலியாக இல்லாமல் இருக்கிறவங்க பசும் பாலில், ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்களுக்கு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி போடலாம். எக்ஸசிவாக பிம்பிள்ஸ் இருக்குங்கிறவங்க சங்கு பருப்பத்தை கருவேப்பிலை சாரோட மிக்ஸ் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல போடலாம். இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய இந்துப்பில் நல்லா திக்காக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சு அங்கங்கே வச்சு விட்டிங்கன்னா, உப்பு வந்து எப்பவுமே தண்ணி இழுக்கக்கூடிய நேச்சர். அப்போது பிம்பிள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பஸ்ஸு அந்த நீர்லாம் இழுத்துரும். உடனேவே ட்ரை ஆகி கீழே வந்து நம்ம போட்டு நோண்டி சுரண்டிட்டு இருந்தால் தழும்பாக மாறுது. ஸோ இது ஸோ ப்ளஸ் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இருக்குது, டல்லாக இருக்குது, நெத்தியெல்லாம் கருப்பாக இருக்குனாவே தலைக்கு அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ தலைக்கு வந்து பஞ்சகல்ப விதினே சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து பாலில் கொதிக்க வச்சு அதை வந்து பேக் மாதிரி கொடுப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் வித்து, நெல்லி வற்றல், காஞ்சி போன நெல்லிக்காய் வத்தல் இருக்காது, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், மிளகு, கடுக்கா இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுதான் நம்ம பஞ்சகற்ப விதின்னு சொல்கிறோம். அது பாலில் கொதிக்க வச்சு ஸ்கேல்பில் போட்டு அப்ளை பண்ணி குளிக்கும்போது ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்ஸ் போனாலே ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ப்ளஸ் இன்ஃபேக்ட் அது வந்து பித்தத்தெல்லாம் இழுத்துரும். இப்போது ஜென்ரலாக வந்து ஹீட் வந்து நோக்கி தலையில் போய் தான் பித்தமாக தங்கியிருக்கும். உச்சிக்கு பித்தம் உச்சிக்கு ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்களா குலைக்கலாம். ஸோ அப்போது அதை அப்ளை பண்ணும்போது அந்த பித்தம்லாம் அது இழுத்தோன்னே உங்களுக்கு ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன்னு அது தாராளமாக போடலாம். கஸ்தூரி மஞ்சள் ஸ்கேல்ப்பும் போடலாம், முடியெல்லாம் கொட்டி போகாது. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் வந்து தோற்பு ஹையாக இருக்கிறதுனால அங்கே வந்து பிளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணி முடி கொட்டும். ஸோ ஃபேஸ்க்கு வந்து பொண்ணுங்க மஞ்சள் உடம்புக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி கஸ்தூரி மஞ்சள் வந்து சேஃப் ஃபார் ஹேர் ஆல்சோ. ஓகே. இப்போ ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த சாப்பாடை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆயில் ஆகாமல் இருக்கிறது. ஆல்சோ ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ லைக் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னா அண்ட் ஆல்சோ அவங்களுக்குலாம் என்ன ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம், என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னா நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி சொல்கிறோம்? ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பொரிச்ச உணவுகள், இப்போது டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஒரே எண்ணெய் திருப்பி திருப்பி பொரிச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஆயிலை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு லெமனு, நேச்சுரல் ஃபேட் பர்னர்ஸ் மாதிரி லெமன், இஞ்சி, மிளகு இதெல்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆயில் வந்து தங்காமல் அது வந்து கிளென்ஸ் ஆகும். மோரோவர் ஆயில் டைஜஸ்ட் பண்ணுறதே லிவர் தான். ஸோ லிவரோட ஹெல்த்துக்கு நம்ம டார்கெட் பண்ணும்போது லிவர் வந்து அழகாக அந்த கொழுப்பு வந்து டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும், இல்லை தேவையான எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா லிவரோட ஹெல்த்தை பார்க்குறதில்ல. அப்போ கொலஸ்ட்ரால் அதிகமாகுது, ஆயில் செக்ரீஷன், சீபம் செக்ரீஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டாக்ஸின்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது, மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மலச்சிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை செஞ்சாலே மோஸ்ட்லி இந்த பிம்பிள்ஸ் வந்து ஆயில் செக்ரீஷனால் இருக்காது. அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருக்கா? இளநீர் டெய்லியுமே குடிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். நம்ம போய் பல காசை வந்து போயிட்டு காஸ்மெட்டிக்ஸில் செலவு பண்ணுறதுக்கு இளநீர் அந்த தேங்காவோட சேர்த்து சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு தேவையான க்ளோ கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 2-3 நாள் நீங்கள் இளநீர் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு மாதிரி அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ஸ்கின்லேருந்து வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளோ ஆகிறதே பார்க்கலாம். ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் காயக்கல்பம் நிறைய இருக்குது. அதாவது இந்த நரைத்திரை,
எல்லாம் வராமல் இருக்கும், திரையின ஸ்கின் வந்து உங்களுக்கு சுருங்காமல் இருக்கிறது அதுக்கெலாம். ஸோ அதில் வந்து மிக முக்கியமாக எளிதாக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், அதுக்கப்புறம் இஞ்சி தேனூறல். ம். ஸோ இது வந்து ஜென்ரலாக டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெல்லிக்காய் மட்டும் சாப்பிட்றது. ஆமா. இப்போ நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் சாப்பிடலாம். இப்போ ம். அது எல்லாம் ஆல் த டைம் நம்ம போய் போய் வாங்கிட்டு வர முடியலன்னா, நெல்லிக்காய் வந்து லைட்டா அங்கங்க கீறி விட்டுட்டு, இட்லி பாத்திரத்தில வச்சு ஸ்டீம் குக் பண்ணிட்டு, ம். அத வெயில்ல காய வச்சு, ஒரிஜினல் தேன்ல போட்டு சோக் ஆகுற அளவுக்கு வச்சிரணும். அது டெய்லி ஒரு பீஸ். இதே சேம் ப்ரொசீஜர்ல இஞ்சி வந்து தோல் சீவிட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணி, ஸ்டீம் குக் பண்ணி, வெயில்ல காய வச்சுட்டு, தேன்ல போட்டு ஊற வச்சுட்டு, டெய்லி ஒரு பீஸ் சாப்பிடலாம். ம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங்காக இருக்கும். இருக்கும். பிளஸ் காலை நெல்லி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். இதுவுமே வந்து ஒரு காயகல்பம் தான். நெல்லிக்காய் ஜூஸ் காலைல, மத்தியானம் சுக்கு அல்லது இஞ்சி சம்மந்தமான விஷயங்கள். நைட்டு கடுக்கா பொடிய சுடு தண்ணீல கலந்து குடிக்கிறது. இதுவும் வந்து ஏஜிங் ரிவர்ஸ் பண்ணும். ம். ஸோ அப்போ நமக்கு ஏஜிங்னா என்னது? அதாவது தோல் சுருக்கு உழாம இருக்கணும், நராசி கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்.